இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க விருப்பப்பட்டது எதுவுமே கிடைக்கல, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல உங்க ஊர்ல இருக்கிற அரசு மருத்துவமனையிலயோ போய் கொஞ்ச நேரம் நின்று உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களையும் அவங்க நடவடிக்கைகளையும் கவனிச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த கதை மதுரை மாநகரத்துல ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண நாளுடைய காலை பொழுதுல அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு சுஜாதா எழுதுறாரு பாருங்க. எப்போதும் போல பைப் முன்னாடி மனிதர்களுக்காக வரிசையில் தவம் இருக்கும் குடங்கள், டெட்டனஸ் வியாதி பத்தி எந்த கவலையும் இல்லாம மண்ல விளையாடிட்டு இருக்கிற பசங்க, வெறப்பான சட்டை அணிந்த புரோட்டீன் போதா போலீஸ்காரர்கள், அரசாங்கத்தோடைய விலைவாசி உயர்வை திட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஊர்வலம், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை. அந்த நகரமும் அதுல இருக்கிற இந்த மனுஷங்க இயங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சுஜாதாக்கு எப்படி இருக்காமா, பிரௌனியன் இயக்கம் மாதிரி இருக்காமா. நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருப்போம்ல பிரௌனியன் மூமெண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா நுண் துகள்கள், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு ஒழுங்கு பாதை இல்லாம அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு நகர்ந்துட்டு இருக்கும். அந்த நகர்வு தான் பிரௌனியன் மூமெண்ட். இத ஒரு நகரத்துடைய பரபரப்பு கூட ஒப்பீடு செய்யறதுக்கு சுஜாதாவால மட்டும் தாங்க முடியும். இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு அரியா பெண்ணான வள்ளியம்மாளை பத்தினதுதான் இந்த கதை. இன்னைக்கு இந்த நகரத்துல அவ சந்திக்க போற சம்பவங்களும் படிச்சவங்களுடைய மெத்தனத்தால இந்த நாளுடைய இறுதியில அவளுக்கு நடக்க போற கொடுமையும் தான் இந்த கதை. வள்ளியம்மாவும் அவரோட மக பாப்பாத்தியும் இப்போ மதுரை பெரியாஸ்பத்திரியோடைய ஓபி டிபார்ட்மெண்ட், அதாவது புறநோயாளிகள் பிரிவோட காரிடார்ல காத்துட்டு இருக்காங்க. முந்தின நாள் பாப்பாத்திக்கு ரொம்ப ஜுரம். அந்த கிராமத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர்ல காட்டின போது அந்த டாக்டர் உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பயம் காட்டிட்டாரு. அதனால அன்னைக்கு காலையிலேயே பஸ் ஏறி இங்க வந்துட்டா. பாப்பாத்திக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இப்ப அவளை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. அவளை சுத்தி ஒரு 6 டாக்டர்கள் நின்று பேசிட்டு இருக்காங்க. பெரிய டாக்டர் மேல்நாட்டுல எல்லாம் படிச்சவர். தன்னை சுத்தி இருக்கிற மருத்துவ மாணவர்களுக்கு இவளை ஒரு ஸ்பெசிமன் மாதிரி காமிச்சு வகுப்பெடுத்துட்டு இருக்காரு. அக்யூட் கேஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ், நோட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்க சொல்றாரு. அவங்களோட இந்த புரியாத சம்பாஷணைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கிற மூளைக்காய்ச்சலை பத்தி தான் அப்படின்னு அந்த வள்ளியம்மாளுக்கு புரியல. பாவம், திராணி இல்லாம கிடக்கிற தம் மகளையே ஏக்கத்தோட பார்த்துட்டு நிக்கிறா. பெரிய டாக்டர் அங்க இருக்கவங்கள பார்த்து இவளை அட்மிட் பண்ண சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. வள்ளியம்மா அங்க இருக்கவங்களுடைய முகத்தை மாறி மாறி பாக்குறா. அதுல ஒருத்தர், இந்த பாருமா, இந்த பொண்ணை உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், தோ அங்க உட்கார்ந்துருக்காரே அவர்கிட்ட போ, சீட் எங்க அப்படின்னு கேக்குறாரு. வள்ளியம்மா கிட்ட சீட் இல்ல. வள்ளியம்மா பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா குழந்தைக்கு சரியா போயிடுங்களா அப்படின்னு கேக்குறா. முதல்ல அட்மிட் பண்ண, நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸை பார்க்குறேன். see that she's getting admitted, எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு வந்ததும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் நகர, டாக்டர் தனசேகரனும் அங்க இருக்கிற வெளிநோயாளிகள் பிரிவுல வேலை பார்க்குற ஸ்ரீனிவாசன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பெரிய டாக்டர் பின்னாடியே போயிடுறாரு. இங்க வாமா, உன் பேர் என்ன? டே சாவுகிறாக்கி, அந்த ரெஜிஸ்டர் எடுறா. வள்ளியம்மாளுங்க. பேஷண்ட் பேரு அப்படின்னு அந்த ஆள் கேட்கும்போது தன்னுடைய கணவர் பத்தி தான் கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு, அவரு செத்து போயிட்டாருங்க. ஸ்ரீனிவாசனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. பாவம், அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும், படிப்பறிவு இல்லாதவ. பேஷண்ட்னா நோயாளி, யார சேர்க்கணும்? என் மகளுங்க. பேர் என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி, இந்தா இந்த சீட் எடுத்துட்டு போய் இப்படியே நேரா போனீன்னா அங்க மாடிப்பட்டிக்கிட்ட நாட்காலி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, வருமானம் பாக்குறவரு, அவர்கிட்ட கொடு. குழந்தைங்க? குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்படியே படுத்துட்டு இருக்கட்டும், நீ போயிட்டு வா. வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டுட்டு போறதுல இஷ்டமே இல்லை. அந்த கியூ வரிசையும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையும் அவளுக்கு கொமட்டிட்டு வந்தது. இறந்து போன தன் கணவர் மேல கோவமா வந்தது. அந்த சீட் எடுத்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போறா.
அங்க ஆள் இல்ல, சேர் காலியா இருக்கு. அவளுக்கு அங்கேயே காத்துட்டு இருக்கிறதா இல்ல தான் குழந்தை கிட்ட போறதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ரொம்ப நேரமாவுங்களா அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கறதுக்கும் அவளுக்கு பயமா இருக்கு. ஒரு வழியா வருமானம் மதிப்பிடுறவரு அங்க வந்து உட்காரும் போது அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. தபாரு, வரிசையா நிக்கணும், இப்படி ஈசப்பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மா 30 நிமிஷம் காத்திருந்து ஒரு வழியா அவர்கிட்ட சீட்டை நீட்டுறா. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. டாக்டர் கையெழுத்தே இல்லையே இதுல. அதுக்கு எங்கிட்டு போகணும் சாமி? எங்க இருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. மூணாண்டிப்பட்டி? இங்க கொண்டா அந்த சீட்டை. எத்தனை ரூபாய் மாசம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும், அப்புறம் கம்பு, கேழ்வரகு. ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபான்னு போட்டு வைக்கிறேன். பயப்படாத, சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துட்டு போய் இப்படியே நேரா போய் இடது பக்கம் பீச்சாங்காய் பக்கம் திரும்ப, சவுத்துல அம்பு அடையாளம் போட்டிருக்கோம், 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்திருக்கிற அந்த அப்பாவி பொண்ணுக்கு அந்த பெரிய ஆஸ்பத்திரியோடைய சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள், நடைமுறைகள் எல்லாமே தலை கிறுகிறுக்க வைக்குது. அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் எது, 47ஆம் நம்பர் எதுன்னு அவளுக்கு தெரியாது. திக்கு தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறா. பல விதமான நோயாளிகளை தினமும் பார்த்து பழகி சலிப்பான மனநிலையில இருக்கிற நிர்வாக ஊழியர்கள் வள்ளியம்மாவை அங்க போ இங்க போன்னு வந்தாடுறாங்க. அங்க இங்கன்னு அலைஞ்சு ஒரு ரூம் வாசல் முன்னாடி கும்பலா எல்லாரும் கையில சீட்டு வச்சுட்டு நிக்கிறத பார்த்துட்டு வள்ளியம்மாளும் அங்க போய் நின்னுக்கிறா. ரொம்ப நேரம் வரிசையில காத்திருந்து இவ சீட்டை நீட்டும் போது அந்த நபர், மா இது இங்க இல்லம்மா, நேரா போ அப்படின்னு சொல்றாரு. வள்ளியம்மாளுக்கு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொன்னதும் எதிரில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, அமல்ராஜ், இந்த அம்மாவை 48ஆம் நம்பருக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்க போனா அங்க இன்னொரு கூட்டம். இவ சீட்டை நீட்டும் போது அட்மிட் பண்றதுக்கு எழுதியிருக்கு, இப்ப இடம் இல்ல, நாளைக்கு காலையில சரியா 7:30 மணிக்கு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த அறையை விட்டு அவ வெளியில வரும்போது ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தனியா விட்டுட்டு வந்த தம் மகளை பத்தி நினைச்சு அவ மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவளுக்கு திரும்ப போறதுக்கும் வழி தெரியல. ஆஸ்பத்திரி அறைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. யார் யார்கிட்டயோ எப்படி எப்படி எல்லாமோ அடையாளம் கேட்டுட்டு போறா. ஆனா அவ வந்த இடத்த அவனால கண்டுபிடிக்க முடியல. இந்த கதையை படிக்கும் போது இந்த இடத்த என்னால படிக்கவே முடியலங்க. அந்த தாய் தன் குழந்தைய தேடிட்டு ஆஸ்பத்திரியோடைய மூளை முடுக்கெல்லாம் அலையும் போது நம்ம தாய்மையும் அவ கூட சேர்ந்து கலங்குது. ஒரு அரசு ஆஸ்பத்திரியோடைய அத்தனை காட்சிகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார் ஆசிரியர். நேரமாக ஆக அவ பயம் அப்படியே திகிலா மாறுது. ஒரு கட்டத்துல அவனால முடியாம கதறி கதறி அழறா. ஒரு ஆள் அப்போ பக்கத்துல வந்து, மா இப்படி ஓரமா நின்னு அழு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அழாதன்னு சொல்ல மாட்டான், அப்படி ஓரமா நின்னு அழு அப்படின்பான். தினந்தோறும் பல 100 அவலங்களை பாக்குற மருத்துவமனை ஊழியர்கள் எப்படி இயந்திரங்களா மாறி இருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒரு வரி உணர்த்தும். ஒரு வழியா அங்க இங்கன்னு அலைஞ்சு பாப்பாத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஆனா நேரம் ஆனதால புறநோயாளிகள் பிரிவு கதவை பூட்டிடுறாங்க. ஐயா கொஞ்சம் கதவை தரங்க, என் மவ அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட கெஞ்சறா. சரியா 3 மணிக்கு வா, இப்பெல்லாம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் உள்ள விட மாட்டேங்கிறாரு. அவன் எதை எதிர்பார்த்து இவளை நிக்க வைக்கிறான்னு இவளுக்கு புரியல. காசை வாங்கிட்டு இன்னொருத்தரை உள்ள விடும்போது இவளும் தாவி உள்ள போய் தம் மகளை வாரி அணைச்சுக்கிட்டு கதறி கதறி அழறா. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே நேரம் அங்க பெரிய டாக்டர் எம்டி மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு நிதானமா வார்டுக்கு வர்றாரு. அவருக்கு அன்னைக்கு காலையில பார்த்த மெனிஞ்சைட்டிஸ் கேஸ் நல்லா ஞாபகத்துல இருந்தது. இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னேன்ல, அந்த 12 வயசு பொண்ணு எங்கயா அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேனே தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு டாக்டர் கத்தவும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க. சீஃப் கேக்குறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பதறவும் அங்க இருந்த இன்சார்ஜ், டாக்டருக்கு வேண்டியவங்களா? தெரிஞ்சிருந்தா முதல்ல கொடுத்துருப்பேனே, பெட் காலியா இல்லைன்னு எல்லாரையும் நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அங்க இன்னொரு பக்கம் வள்ளியம்மா காலையில 7:30 மணி வரைக்கும் என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஆஸ்பத்திரியோடைய சூழ்நிலையும் பயமுறுத்த தம் மகள் பாப்பாத்திய
வாரி அணைச்சுக்கிட்டு அவ தலை தோல்ல சரிய கை கால்கள் பக்கவாட்டில் தொங்க நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பெரிய டாக்டர் தனசேகரன் கிட்ட கத்துறாரு. வாட் நான்சென்ஸ்! நாளைக்கு காலையில 7:30 மணியா? அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடும்யா. நீங்க ஓபில போய் பாருங்க, அங்கதான் இருக்கும். இந்த வார்ட்ல பெட் இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்ட்ல பெட் இருக்கு, அங்க கொடுக்க சொல்லுங்க, குவிக். டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ் அப்படின்னு அவர் கத்துற அதே சமயத்துல அங்க வள்ளியம்மா, வெறும் சொரம் தானே, பேசாம மூனாட்டிப்பட்டி வைத்தியர்கிட்ட காட்டி விபூதி போட்டு மந்திரிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். இந்த டாக்டர்கிட்ட வந்தாலே இப்படித்தான், தேவையில்லாம பயப்படுத்துவாங்க. பாப்பாத்திக்கு சரியானா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காணிக்க போடுறேன் சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஒரு மஞ்சள் கலர் ரிக்ஷால வள்ளியம்மா பாப்பாத்தியை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த கதையோட கடைசி வரிகளை படிக்கும்போது என்னையும் அறியாம ஓடி போய், வள்ளியம்மா திரும்ப போகாத, உன் குழந்தைக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் இல்ல, நாளைக்கு காலையில வரைக்கும் கூட அது உன் குழந்தைய விட்டு வைக்காது, ஆஸ்பத்திரிக்கு போலாவா அப்படின்னு அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போகணும்னு தோணுது. எத்தனை முறை படிச்சாலும் இத ஒரு கதையா நினைச்சு கடந்து போக முடியல. சிறுகதைகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண படைப்பு மட்டுமல்ல, எனக்கோ உங்களுக்கோ யாருக்கோ வாழ்வுல எங்கோ நடந்த ஒரு சம்பவமோ அல்லது பல சம்பவங்களுடைய தொகுப்பு தான் சிறுகதையா வடிவெடுக்குது. இந்த கதை எழுதி சுமார் 48 வருஷங்களாச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எத்தனையோ வள்ளியம்மாக்களை பார்க்கலாம். அண்ணா, இந்த சீட்டை யார்கிட்ட காட்டணும்? ஐயா, மருந்து வாங்குறதுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு பல குரல்களை நீங்க கேட்கலாம். அரியா பெண்ணுகிட்ட கோவப்படுற ஸ்ரீனிவாசன்ல இருந்து, அலக்களிக்கிற மத்த ஊழியர்கள்ல இருந்து, உள்ள போக காசு கேட்கிற காவலாளி வரைக்கும் எல்லாரையும் நீங்க அங்க பார்க்கலாம். நாடு எவ்வளவுதான் முன்னேறினாலும், எத்தனை மருத்துவ வசதி வந்தாலும் என்ன பிரயோஜனம்? சரியான நேரத்துல சிகிச்சை கிடைக்காத எத்தனையோ பாப்பாத்திகள் இன்னும் நம் நாட்டுல இருந்துட்டு தான் இருக்காங்க. இது யாருடைய தவறு, எங்க சரி பண்றது அப்படின்னு பல கேள்விகள் என்ன போலவே உங்களுக்குள்ளும் வருதா? நீங்க என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்க ஊர்ல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க. தம் பிள்ளைக்காகவோ கணவருக்காகவோ சொந்தத்துக்காகவோ என்ன வியாதின்னு தெரியாம, என்ன பண்ணணும்னு தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிற ஏதோ ஒரு வள்ளியம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கூட இருந்து வழிகாட்டுங்க. உங்களால ஒரு பாப்பாத்தியாவது காப்பாற்றப்பட்டா அது ஒரு பெரிய மாற்றம்தான்.